ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எனக்கு கல்யாணம் ஆகியும் குழந்தை என்னால கன்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்களும், குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. கொஞ்சம் முதல்ல பிகினிங்ல கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு வேலை, கொஞ்சம் சம்பாத்தியம்லாம் இருக்கணுங்கிறதுக்காக தள்ளி போட்டோம். ஆனா, இப்ப திரும்ப என்ன இப்போ குழந்தைக்கு ட்ரை பண்றேன். ஆனா கன்சீவ் ஆக முடியலன்னு சொல்றவங்களுக்கு, மா குஷ்மாண்டா அப்படின்னு ஒரு அம்பாள் இருக்கா. என்னன்னா, ஒரு அன்னை குஷ்மாண்டான்னு அவங்களுடைய பெயர். இது எப்படி இந்த அவங்களுடைய மந்திரத்த நம்ப சாண்ட் பண்ணும்போது, அது என்ன ஆகும்னா, ஒரு அழகான நம்மளுடைய ஃபெமினின் எனர்ஜி சொல்லக்கூடிய சக்தியின் அ ஆற்றலோடு யூட்ரஸ் வூம்பு சொல்றாங்கல்ல, அதனுடைய சேர்ந்து மிரக்குலஸா நம்மளுக்கு கண்டிப்பா கன்சீவ் ஆகலாம். யாரெல்லாம் குழந்தைக்கு ட்ரை பண்றாங்களோ. இப்போ தேவி குஷ்மாண்டா வந்து தேவி பாகவத் புராணா அப்படிங்கிறதுல இந்த கிரியேஷன், அதாவது சிருஷ்டிக்கு படைப்பின் தலைவியாக இருக்கிறாங்க, படைப்பிற்கு ஆதாரமாக இருக்கிறாள் அப்படின்னு நம்பப்படுது. இந்த குஷ்மாண்டா வந்து பராசக்தி, ஆதிசக்தி சொல்றாங்கல்ல, அவங்களோட இணைந்து இருக்கிறது. அப்போ ஆதினா ஃபர்ஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி இல்ல. அவருக்கு முன்னாடி யாருமே கிடையாது இல்லையா? ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. ஆதி ஸ்வரூபா அப்படின்னாலும், ஆதினாலே முதல் இல்ல ஃபர்ஸ்ட். அப்போ ஆதி ஸ்வரூபமாகவும், ஆதி சக்தியாகவும் இருக்கக்கூடியவள் தான் இந்த உலகத்தையே சிருஷ்டி செஞ்சான் நம்பப்படுது. அப்போ தேவி பாகவத் புராணால குஷ்மாண்டாவ இந்த ஆதிசக்தியோடையும் ஆதி ஸ்வரூபாவோடையும் இணையா அல்ல அவதான் இவங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போ இந்த சொல்லக்கூடிய ஸ்விட்ச் மந்த்ரா, இதை வேதிக் ஸ்விட்ச் மந்த்ரான்னு சொல்லுவாங்க. இதை நீங்க சாண்ட் பண்ணிட்டே இருந்தாலும் சரி, இல்லை உங்க உள்ளங்கை தானே எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்ட். அப்போ அதை நம்ம அதாவது யூட்ரஸ் இருக்கிற இடத்துல, கர்ப்பப்பை இருக்கும் இடத்துல கையை வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி, இல்லை எழுதுகிற பழக்கம் இருக்கிறவங்க ஒரு நோட் புக் இதுக்குன்னு போட்டு டெய்லி எழுதிட்டு வந்தாலும் சரி, எத்தனை கணக்குன்னு நீங்களே வச்சுக்கோங்க உங்களுடைய சௌகரியம் பிரகாரம். அப்போது ஸ்விட்ச் வேர்ட் வேதிக் ஸ்விட்ச் மந்த்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வேதிக் ஸ்விட்ச் மந்த்ரா ஃபார் குஷ்மாண்டா, இந்த அம்பாள் வந்து ஆதிசக்தியோட ஒப்பிடப்படுது. அவங்களுடைய மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். ஓம் ஹ்ரீம் ஜெகத் பிரசுத்தியை நம. ஓம் ஹ்ரீம் ஜகத் 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 பிரசுத்தியை நம. இந்த ஸ்விட்ச் மந்த்ரா நம்மளை வந்து ஃபெமினின் எனர்ஜி, அதாவது சக்தியின் எனர்ஜியோட, சக்தியின் ஆற்றலோடு இணைத்து நம்மளுக்கு ஒரு அழகான மிராக்குலஸாக நம்ம கர்ப்பப்பையோட மிராக்குலஸாக பேபியெல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெரும் அளவில் உதவும். ஏன்னா அந்த தாய் தானே சிருஷ்டியின் மூலாதாரம். அப்போ அவளையே நேராக பிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல குழந்தை பாக்கியத்தை தந்து ஆசிர்வதிப்பாள்.